ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மிக்ஸ் தால் சாம்பார், ஹை இன் ஃபைபர், ப்ரோட்டீன். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு நான் இந்த பருப்பு எடுத்துக்கிட்டேன். இந்த பருப்பை நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். நான் 15 மினிட்ஸ் கழித்து இதை நான் குக்கரில் போட்டுட்டேன். இப்போ 2 பெரிய டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வேறு எந்த தண்ணியும் இந்த சாம்பாரில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த தண்ணி தான். இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், 2 சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 4 விசில் விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக வச்சிடலாம், கடைஞ்சி தனியாக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். 3 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கல்லுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நம்ம நல்லா வதங்குற வரையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சில்லி பவுடர், தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சாம்பார் பவுடர் ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்மளுடைய பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சமயத்தில் உப்பு, காரம் எல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா நம்மளுடைய மிக்ஸ் தால் சாம்பார் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் a nice day.